மாம்பழ சீசன்றதுனால நாம் மாம்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 மாம்பழம் வேண்டும். அதுக்கப்புறமா அரை முடி தேங்காய், பாதாம் ஒரு 6 பீஸு, வெல்லம் நமக்கு தேவையான அளவுக்கு. இதில் பாதாம் சிறுவை கட் பண்ணிக்கணும். தேங்காய் 2 பால், முதல் பால் 2வது பால்னு எடுத்துக்கணும். திராட்சை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 2 மாம்பழத்தையும் கட் பண்ணி அதனுடைய பழத்தை பழத்தை ஸ்கியூப் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணும். அது மாதிரி எல்லாத்தையுமே 2 மாம்பழத்தையுமே அதை மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை உருளைக்கிழங்கு மசிக்கிற அந்த ஒரு இதில் நல்லா அந்த மாம்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை மிக்சியில் போடக்கூடாது. இது மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த டிசர்ட்க்கு. அப்புறம் இதில் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி அதை நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பாலில் அந்த வெல்லத்தை கரைச்சி நல்லா கரைச்சிட்டு இதையும் அதிலே வடிகட்டி எடுத்து ஊற்றி விடணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், நமக்கு பாதாம் தான் இருந்தது, அதனால் பாதாம் போட்டேன் நான். உங்களுக்கு முந்திரி அதை மாதிரி எதனா இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே திராட்சையும் கட் பண்ணி வச்சு போட்டுக்கணும் நாங்கள். அதுக்கப்புறமா அது மேலே மாம்பழ ஸ்லைஸு அதை அழகாக வச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா சில்னஸ் ஆனதுனால எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். இது மாம்பழ பாயசமாகவும் சொல்லலாம், டெசர்ட்டாகவும் நம்ம இதை பரிமாறலாம்.